உங்களுக்கு வணக்கம். நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்தாத சில சம்பவங்கள் திருந்தாம தான் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம ஆண்கள் மீது மிக விரைவில் எளிதாக விமர்சனத்தை வச்சிடலாம். ஆனா பெண்கள் மீது வைக்கும் பொழுது பாதுகாப்பா நம்ம வைக்கலாமா வேணாமான்னு சிந்தித்து வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி சில பெண்கள் மீது நம்ம விமர்சனங்கள் வைத்திருக்கோம். அதே போல தற்கொலை தாய்மார்கள் மீது மீண்டும் விமர்சனத்தை வைக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு அம்மா பேசுறாங்க, இந்த பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு அவர்களுடைய அம்மா இறந்து போன அம்மா தேடி கள்ளிப்பால் ஊத்தலாமா வேணாமான்னு உயிர்ப்புக்காக சிவபெருமான்கிட்ட வேண்டுற மாதிரிலாம் நமக்கு தோணுது. என்னென்னமோ பேசுறேன் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நான் என்ன பேசுறேன், ஏன் அப்படி பேசுறேங்கிறத இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க பேசுங்க. போறியா செத்துருவ, கரூர்ல நடந்ததல்ல செத்துருவ, உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒன்னாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது, இங்க நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ணாங்க, வேலையை லீவ் போடுற, வேலை போடா வேலை, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலையா எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பார்ப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. கண்டிப்பா அவர் தான் சிஎம், அவரு தவிர வேற யாரும் வர முடியாது. மக்கள் கூட நிக்கிறவங்க தான் தலைவர். கரூர்ல நடந்தப்ப அவர் போயிட்டாரு. போகல சார், போகல. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான். மக்கள் 40 பேர் 1000 பேர் 1000 சொல்லலாம். நின்று இருக்கலாம்ல, தப்பு தானே? இப்ப நான் கீழே விழறேன்னா அது ஏன் தப்பு? அவர் தப்பு கிடையாது, நான் தான் பார்த்து நடக்கணும். நான் பார்த்து நடக்கல, நான் கீழே விழுந்துட்டேன். என் மேல தப்ப வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும்? தலைவன் எல்லாம் இதுக்கு காரணம் பார்க்க வந்தீங்க. என்ன நான் பாதுகாத்துக்கணும், தலைவனையும் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா வரணும். நீங்க கேர்லெஸ்ஸா தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது, தப்பு. பார்த்திருப்பீங்க, உயிர் போன மயிலே ஒன்னாச்சு, என் தலைவனுக்காக உயிர் போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு விடயம் மட்டுமே எனக்கு இன்னும் ஒரு வியப்பாவே இருக்கு. என்ன தலைவனையே எந்த படையை தலைமை தாங்கினார்? என்னடா தலைவன் அவன்? திரையில நடிச்சு பணத்தை சேர்த்து கூத்தாடியா இருக்கக்கூடிய ஒரு கூத்தாடி பையன் இதானே. இதை தாண்டி அவன் என்ன நல்லதை மக்களுக்காக செய்தான்? தலைவனுக்கு ஆசைத்தா பரவாயில்ல, தலைவனுக்கு போயிட்டு போகுது. அதாவது எனக்கு வாழ்நாள் கனவுங்க, எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது கிடைச்சிருச்சு. நான் தலைவனை பக்கத்துல நின்று பார்த்தேன். இதெல்லாம் கேட்கும் பொழுது இந்த தமிழ் சமூகம் சீர்கட்டு போயிருக்கா இல்லையா, இதை சீர்திருத்தணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதெல்லாம் குடும்ப பெண்ணா அப்படிங்கிற கேள்வி பார்ப்பவர்கள் மத்தியில எழுமா எழாதா? ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தலைவன் தான் முக்கியம். சரி, நீ தலைவன் சொல்லு முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய பிரபாகரனாவ சொல்லுங்க, தலைவன் பிரபாகரனா இல்லை இந்த மக்களுக்காக உயிரித்த பல போராட்ட தேச தலைவர்கள்? அவரு என்ன தலைவன்? 41 பேர் செத்து போயிருக்கான். போய் நின்று பார்க்க நாதி இல்லாத நாதாடி பையன். இது வரைக்குமே எல்லோரும் செத்து போன வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்கான். செத்தவனை கூப்பிட்டு அஞ்சலி செலுத்தின நாரப்ப. தலைவன் 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 தலைவனா எரிச்ச வருமா வராதா? அப்ப இவனா தலைவனா? அப்ப சொல்லக்கூடிய மாண்டு போன நம்ம முன்னோர்களாம் தலைவன் கிடையாதா? அதுங்களாம் தருதலையா? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? எப்படி ஒரு கூ மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கூமுட்ட கூட்டமா பேசுறாங்க, அதுதான் உண்மை. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு, பார்த்து அனுபவிங்க, வேற வழியே கிடையாது. எங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரமாவது பேசி இருக்கணும். அவர் பேசுறது எங்களுக்கு பத்தவே இல்ல, ரொம்ப குறையா இருக்குது எங்களுக்கு. அவர்கிட்ட சொல்லிடுங்க, நேரடியா போய் இதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுருங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணோம் நாங்க. தலைவர் செத்த நேரம் பேசிட்டு உடனே கிளம்பிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தலைவா, தலைவா கஷ்டமா இருக்கு தலைவா, உண்மையாலுமே. விஜய் பேசுறது பத்தலையா? நீங்க பேசுற நேரம் குறைவு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவா. தலைவா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் தலைவா, தலைவா தலைவா தலைவா. கோவம் வருமா வராது? நீங்க சொல்லுங்களேன். நீங்க செத்த நேரம் பேசிட்டு போயிருங்க. அவன் பேசுற நேரமே செத்த நேரம் தாமா. செத்ததுன்னு தான் நேரமா இருக்கவன் பேசுவான். தயவு செய்து உணர்ந்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. திரும்ப திரும்ப செத்த நேரம் பேசு தலைவா. அவன் இன்னும் செத்த நேரம் பேசினா இன்னும் பல பேர் செத்து போயிடுவாங்க, நீனும் செத்து போயிடுவோமா அப்படின்னு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். புரியல. இந்த மக்களை எப்படி திருத்தி, இந்த மக்களுக்காக எப்படி நம்ம கூட நிக்கிறோம், ஒண்ணுமே எனக்கு அப்படியே வியப்பின் உள்ளத்துலதான் நம்ம இருக்கிறோம். என்னடா இது போல சமூகத்தையும் இதுல நம்ம திராவிடர் என்பதில் பெருமைப்பட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஐயா, நீ திராவிட லட்சம் நீ தானே படிக்க வச்ச, நீ தானே ஆண்டு கொண்டு இருக்க. 100 ஆண்டு காலம் தொடரக்கூடிய இந்த திராவிட உருவாக்கி வச்ச ஆளப்பாரு அப்படின்னு கோபம் கொள்ள வேண்டியதா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி சொல்லக்கூடியது, இங்க தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் திராவிடத்துக்கு வாக்கு செலுத்தணும். திராவிடம் உருவாக்கிய தற்கொலைகள் தான் தாவேக்கால நின்று கத்திக்கொண்டு இருக்காங்க. இதுல மாற்று கருத்து என்ன இருக்கு? எவ்வளவு நேரம் நம்மளே திட்டது, பேட்டியாளர்களே எடுத்து திட்டுவாங்களா இருக்கு. பாக்குறீங்களா? பாருங்க.
இந்த கொரோனா காலகட்டம் வச்சு இதில் என்னமாச்சும் எவனுக்காச்சும் ₹1 உதவி பண்ணியிருக்கியா? நீ பவுஞ்சரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னு நீ எல்லாம் ஒரு அரசியலா? இருக்கிறவங்க கூட இன்னைக்கு பவுஞ்சரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறான், இல்லை ரவுடியை வச்சுக்கிட்டு பண்ணுறானா? ஃபுல்லாமே இவங்கள்ட்ட பூரா இருக்கிறது வந்து இவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைங்க. விஜயகாந்த் இந்த தெருவில் தான் இருந்தார். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே சாப்பாடு போடுவார் வருஷக்கணக்கில். அப்படி இருந்தவருக்கு கூடாத கூட்டமாக விருத்தாச்சலத்தில் அவரே என்ன பண்ணார் சொல்லுங்கள்? ரிஷிவந்தத்தில் என்ன ஆனார்? அவருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு நமிதா போனாலும் கூட்டம் வரும். சொல்ற கேட்டுங்களா? தமனா போனாலும் கூட்டம் வரும். இன்னைக்கு ஒரு அஜித்தோ ஒரு சூர்யாவோ போனால் எவ்வளோ கூட்டம் கூடும்? வேற காட்டு கூடும். நீ வச்சிருக்க காசை கொஞ்சம் கரைக்கிறதுக்கு சொல்ல தேஞ்சிவா எல்லாரும். ஏறிக்கிட்டு போறவனே எவனை வந்து தான் சொல்ல தேஞ்சிவான். ஆனால் பூத்தில் போய் ஓட்டு போட போகும்போது தான் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். நீ எதுக்குடா வாரிசுக்கு வர? இப்போ உன் பையனை இருக்கிற சினிமா கூட்டியாரா? ஒப்பன் சினிமாவில் இருந்தான், நீ சினிமாவுக்கு வந்தா மயில இருக்கிற சினிமா கூட்டியாந்தா அது 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 வாரிசு இல்லையா? சினிமா விட்டுட்டு வருதுன்னா 200 கோடி வாங்குறியா? நீ எவ்வளவு நீ கணக்கு காமிக்கிற? இந்த இதுல வந்து ஒரு படத்துக்கு நீ எவ்வளவு வாங்குற, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, நீ கணக்கு எவ்வளவு காமிக்கிற? நாமையே தானே போட்டு வாங்குற. அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளவு சொத்து வந்துச்சு? இவ்வளவு ஹோட்டல் அப்புறம் இது எல்லாம் எப்படி வருது? விஜய்க்கு ஏன் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றேன்? ஓட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவர் வந்து வந்தாதான் செய்ய முடியும். வந்தாதான் வராதவனுக்கு அவனுடைய அடிப்படை அவன் தகுதியை காமிக்கட்டும். அதுக்கு பின்னாடி எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல விஜய்க்கு என்ன தெரியுமா? ஏன்னா சினிமாவில் போட்டு 2 பிள்ளைய டான்ஸ் போட்டு கட்டி பிடிச்சி ஆடிட்டு அது மாற்றமா? அவர் மாற்றம்னு சொல்றது எப்படி? இந்த சட்டியோட வருதுங்க. இப்ப பாக்குறீங்களா? இப்ப ஃபாரின்ல இருந்து பூரா சட்டியோட வருதுங்க. அது மாதிரி மாற்றத்தை கொண்டாட போறாரா? அவருக்கு என்ன தெரியும் மாற்றம்? அதெல்லாம் எப்படி எங்க பேர பிள்ளைலாம் சொல்றதுக்கு நாங்க அந்த மாதிரி கேவலம் கட்டு போய் சினிமாக்காரன் பேரை சொல்றதுக்கு நாங்க வளர்த்து வைக்கல. பார்த்துருப்பீங்க. நம்ம எந்த கருத்தையும் சொல்ல வேணாம். அவரே தெளிவாக நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம விஷயம்தான் வந்து நீ சீமான் கட்சி சீமானுக்காக பேசுற அப்படிங்கிறாங்க. அவர் நான் சீமான் கட்சியா? இது குறையில இன்னொரு அம்மா பேசியிருக்காங்க. அதை கேட்டிருக்கீங்களா? தெளிவா பாடம் எடுத்திருக்காங்க அந்த அம்மா. அதையும் பாருங்க. சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா. சரி, தொண்டர்தான் மெண்டலா இருந்தா தலைவராவது நல்லவரான்னு போனா அவனும் மெண்டலா தான் இருக்கிறான். நேற்று போய் பாண்டிச்சேரியில பேசினா அங்க வந்து ரேஷன் கடை இல்லை அப்படின்னு பேசுறாரு. ஆனா அங்க ரேஷன் கடை இருக்குன்னு அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மது ஒழிப்புங்கிறிய பாண்டிச்சேரியில வெறும் ரோட்ல பார்த்தோம்னா வெறும் சாராய கடை இருக்கு. ஏன் அதை ஒழிப்புன்னு சொல்லலையா? தம்பி விஜய்க்கு ஒன்னியன்னு சொல்றேன். ஏன் வீட்டுல பாத்தியல்டா நானும் தாவேக்கா மெண்டலு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் இருந்தான். குடியாரம் கூட 100 ரூபாய்க்கு பிராந்தி வாங்கி குடிச்சிட்டு போயிடுறான். இவன் குடியவே கெடுத்தவன். எப்படின்னா பிளாக்ல டிக்கெட் வாங்கியே பார்த்து படிப்பு கொடுத்த காசையெல்லாம் நாசமா ஆக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். பெற்றோர்களை உங்க குழந்தைகளை நீங்க வந்து இந்த மாதிரி மெண்டலோட எல்லாம் சேர்த்து விட்டுறாதீங்க. நம்ம கையில தான் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வாதாரமே இருக்கு. நம்ம தான் இவ்வளவு முன்னெடுக்கணும். விஜய் எல்லாம் வந்து முன்னெடுக்க மாட்டாரு. எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு, எத்தனை குழந்தைகளை நல்வழி காட்டியிருக்காரு. பார்த்திருப்பீங்க. இந்த அம்மா திமுக அப்ப நீங்க திமுக ஆதரவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த அம்மா திமுகவா இருக்கட்டும், தீ இல்லாத முக்காவா இருக்கட்டும், இல்ல திருடுகழக முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், என்ன கர்மமா இருக்கட்டும், அந்த அம்மா சொன்னது உண்மையா இல்லையா? அதை சொல்லு. பூரா பயல் மெண்டல். என் வீட்டுல ஒரு மெண்டல் இருந்தான்னு சொல்லுதா இல்லையா அந்த அம்மா? இப்படி நார பயவுலதான் இருக்காங்க இவங்களை பார்த்தாலே. எப்படா இந்த தமிழ் சமூகம் மீண்டு எழுந்து திரும்ப வந்து இந்த கலை இலக்கியம் இசை நாடகம் அப்படின்னு எப்படி அந்த பண்டைய தமிழ்குள்ள இவங்க வருவானுங்க? ஒத்து போவானுங்களா இல்ல நம்மளை செத்து வைப்பாங்களா அப்படின்னு பல ஒரு வியப்பு இருக்கு, நிறைய இருக்கு. இது பரவாயில்ல. ரொம்ப படித்த பெண் பிள்ளைகள் வேண்டும். ஆம், பெண் பிள்ளைகள் வேண்டும். படித்த பெண் பிள்ளைகள் வேண்டும். ஆம், படித்த பெண் பிள்ளைகள் வேண்டும். அப்படி படித்த பெண் பிள்ளைகளோட லட்சணத்தை பாக்குறீங்களா? எல்லா பெண் பிள்ளைகளையும் சொல்லல. இங்க வந்த தருதலை எப்படி சொல்றது, நம்ம சொல்லுவோமே தற்குறி பெண் பிள்ளைகளை பாக்குறீங்களா? பாருங்க. கொஞ்சம் இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். தற்குறி பொண்ணு. எனக்கு நேத்து நைட்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் எழுந்துக்க முடியாம இருந்தேன். ஆனா விஜய்க்காக எழுந்தது இன்னைக்கு ஜுரமே காணாம போயிட்டு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஜுரம் இருக்கிற பொண்ணு இங்க வந்துட்டு ஜுரம் இல்லாம போனா நம்பவே மாட்டாங்க. ஆனா அவ்வளவு ஜுரத்துல இருந்து எந்திரிக்க முடியாம வந்தேன். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்குறி படிக்காம ஏன் உசுர வாங்க என்ன பண்றது? இவங்க வந்து ரொம்ப தீவிரமான. சின்ன பிள்ளைல இருந்து தளபதி ஃபேனு. தளபதிக்காக நான் டேட்டா போட்டிருக்கேன். தளபதி தான் என் உயிர். இப்ப வீட்டுக்காரன் கேட்டா தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன்.
விஜய் அவர்களை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. அப்படியா? ஓகே. அவர் பேசின அது வரப்ப எப்படி இருந்துச்சு அவரோட என்ட்ரி? ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. அப்படியா? சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. பாத்துருவீங்க, விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். அது மட்டும் இல்லாம இந்த பெண் சொல்லுது, எனக்கு வந்து ஜுரமே காணா போச்சு, நான் ரொம்ப காய்ச்சலோட படுத்திருந்தேன், விஜய் பார்க்க போற சந்தோஷம் நான் வந்து பார்த்தேன், எனக்கு காய்ச்சலே இல்லை. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் என்னது? பக்கத்துல புருஷனை வச்சுக்கிட்டு என் புருஷனோட எனக்கு என்ன கர்மம்? இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? இதுதான் கேள்வி. இவர்களுக்கு மத்தியில நம்ம மூச்சை போட்டு கொண்டிருக்கோம். இது மட்டும் இல்ல, இன்னும் சிறப்பான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அதை பாக்குறீங்களா? பாருங்க. விக்ரவாண்டி மாநாடுக்கு அப்புறமே நீங்க பார்த்தனுமே தெரியும். இவரு மூக்காமுத்தோட அப்பா தான் இறந்தாரு. முறைப்படி பார்த்தா மூக்காமுத்த அப்பா தான் போய் சந்திக்கணும். எதுக்கு போயிட்டு ஸ்டாலின் போய் பார்த்தான்னு தெரியல. உலக மக்களை நல்லா காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரு தான் இனிமே எப்பவுமே இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவரு இந்த உலகத்துக்கு அவர் தலைவரா இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும். மட்டும் தான் நீங்க சொல்றீங்களா? ஏன் கட்சான்னு சொல்லிட்டு யாரும் பேச மாட்டீங்க. அங்க போராட போனது நாங்க சாராய கடை உடைக்க தான் போகும்போது, அந்த சாராய கடை உடைக்கும் போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கூட்டு போனோம். அப்ப எங்களை அதை தடுக்கூடாதுன்னு எங்களை தடுக்க வச்சுதான் தள்ளி போகும்போது வாயில பட்டிருக்கும். அதுக்காக கடிக்கிறதும் கடிக்க மாட்டாங்க. பாத்துப்பீங்க, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் வந்து பாத்துருப்பீங்க, முக்காமுத்து அப்பா தானே இருந்தாரு. அப்ப முக்காமுத்து அப்பாவை தானே போய் பார்த்திருக்கணும். எதுக்கு போய் ஸ்டாலினை பார்த்தாரு? ஆக சிறந்த அறிவாளி அவன். கொஞ்ச நேரம் தெளிவா பேசுற மாதிரி பேசினான், திடீர்னு பார்த்தா பின்னாடி சட்டம் இல்ல. அது போல அவன் பேச்சு. முக்காமுத்து அப்பா இருந்தாரா? டேய், செத்து போனதே முக்காமுத்து தான்டா. இவருடைய என்ன 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 நிலைமையில இருக்காங்க, என்ன இதுல பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு புறம் இங்கிட்டு, இன்னொரு அம்மா வந்து உலகத்துக்கே அவர் தான் தலைவர். உலகத்துக்கே அவர் தான் தலைவரா? ஏன்னா அப்படியே வியந்து மிரண்டு என்ன பேசணும் தெரியாம பேச வேண்டியது, எதையாவது பேச வேண்டியது. ஏன்டா கடிச்சு வச்சான்னு கேட்டா, தட்டும் போதே யாரு கடிச்ச மாதிரி பாய் போயிடுச்சு. சாரா கடைக்கு வந்து போராட்டம் பண்ண போறாங்கள, பாதுகாப்பு நீங்க தானே கொடுக்கணும். டேய், அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணி அரசு எப்படா பாதுகாப்பு கொடுக்கும்? என்னடா இருக்கிறீங்க தற்குறி பெறலா படிங்கடா படிங்கடா கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்றோம். தற்குறி பயிலும், இதனாலதான் இவங்க தற்குறிங்கிறோம். அவன் சொல்றான், இன்னொருத்த சொல்றான், என்ன இளவு பேசுறதே தெரியல. வேர்ல்டுலயே கிடையாது, பிளாஸ்ட் தான் தலைவர். தலைவர் எதுக்கெல்லாம் யாருமே கிடையாது, வேர்ல்டுலயே கிடையாது, பிளாஸ்ட் தான். என்னடா பிளாஸ்ட் பிளாஸ்ட், என்ன பாம்பு வைக்கக்கூடிய பரதேசிங்களாடா நீங்க? பிளாஸ்ட்னு ரொம்ப ஒஸ்டுடா. எதையாவது தெள்ள தெளிவா நாகரிகமா நல்ல முறையில பேச்சு தொலைங்களடா. திரும்ப திரும்ப தற்குறி நிரூபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை எப்படிதான்டா கூப்பிடுறது? இதுல அறிகுறின்னு கூப்பிடு, ஆச்சரிய கூப்பிடு, ஆலயமணின்னு கூப்பிடுன்ட்டு ஓடாக விட்டு தெரியுறாங்க. இது நிறைவல்ல, நிறைய இருக்கு. என்ன சொல்லி திட்டுறதுன்னு வார்த்தை இல்லை. என்ன எளவுக்கு கத்துதுன்னு தெரியல. தளபதி தளபதி தளபதின்னு அப்படியே கத்துது. யாரு இது? எங்க சூப்பரா சாமி தரிசனம், கடவுள் தரிசனம். அப்ப வார்த்தைகளை நம்ம எப்படி விடணுங்கிறதே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. பெண் பிள்ளைகளை விமர்சனம் பண்றப்ப கொஞ்சம் கவனமா பேசணும். பொதுவாக விமர்சனம் பண்ணும்போதே கவனமா பேசணும். இது போல தற்கொலையை பெத்து விட்டுட்டு அது எங்கெங்க இருக்குன்னு தெரியல. பக்கத்துல தாய்மார்களும் வந்து கத்திரி கிடக்குதுங்க. பிளாஸ்ட் தான், அவர் தான், தலைவர் தான். டே, உச்சக்கட்ட கோபம் இருக்கு. இது போராமை இல்ல, கோபம். என்னன்னா, ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி அறிவு கட்டு ஒரு கூத்தாடிய திரையில் பார்த்த ஒரு தாய்மாய், அவன் தான் இந்த தமிழ் தேசியத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவன் நினைச்சா இது முட்டாள்தனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா கேள்வி. இவன் திரும்ப 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 போய் இவன் தலைவிதி தலைவிதி தலைவிதின்னு கத்துறானே. உங்களுடைய தலைவிதி என்ன? நாளைக்கு உன்னை பெண் பார்க்க ஒருத்தன் வருவானே, அவன் எப்படி உன்னை பார்த்துப்பா சொல்லு? நீ எப்படி நல்ல பொண்ணு அவன் இது பண்ணுவா சொல்லு? விஜய் கத்தனா அவனே நல்ல பொண்ணு இல்லையா? ஓ, நீ என்ன பேசுற? ஒரு அறிவார்ந்த உன்னோட கருத்தை ஒரு மேடையில் ஏறி நாகரிகமான முறையில நீ நின்று பேசின அப்படின்னா நீ அறிவார்ந்த பெண் பிள்ளை. உன்னை விமர்சனம் பண்ணா தப்பு, உன்னை தேடி வருவாங்க, நம்ம நிறைய சொல்லலாம். அறிவு கட்டத்தனமா எதையாவது பேச வேண்டியது. திரும்ப 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 எதையாவது இந்த தலைவிதி 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 நீங்க கத்தும் பொழுது நமக்கு கேள்வி உண்டா இல்லையா? இந்த பெண் பிள்ளைகள், இந்த அறிவார்ந்த சமூகம் எங்கு கொண்டு போகுங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? இதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அழிவின் விளிம்பின் பாதைகளை இந்த தமிழகம் பயணிச்சு கொண்டிருக்கு.
இந்த திராவிடர்கள்ட்ட இருந்து நம்ம காட்சி கொண்டு வச்சிருக்கோம். அதன் பிறகு இந்த தற்குறிகள்கிட்ட போய் இது நாசமா போயிருமோங்கிற அந்த பயம் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் விஜயை விமர்சனத்துக்கு முன்னாடி நின்று இவர் செய்வது தவறு, இவர் ஒரு தவறான ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார், அவர்களுடைய சிந்தையில் கண்ட கர்மத்தையும் விதைத்து வைக்கிறார் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து மக்களாகி நீங்க புரிஞ்சு அறிஞ்சு இவர் வந்த எண்ணத்தை புடுங்குவார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. திரும்ப திரும்ப உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்காவிட்டில், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லாவிட்டில் என்ன நடக்குங்கிறத நான் சொல்ல வேணாம், நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க. அதனால காணொலியோட இறுதி பதிவுக்கு வந்துடும். என்ன அப்படின்னா, உங்களுடைய வாக்கை சரியான நபராக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு அவருடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும். இல்லை அப்படின்னா இந்த தலைமுறை அழிவின் விளிம்பில் இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. இதை சரி செய்ய வேற எந்த சீமானும் வர மாட்டான். அதனால உங்களுடைய வாக்கு அண்ணன் சீமானுடைய முகமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.